நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு மார்க்கெட் அகெயின் டவுன். ஸோ கிட்டத்தட்ட 165 பாயிண்ட் நெகட்டிவ்ங்க. 0.70% வந்து கீழே விழுந்திருக்கு மார்க்கெட். இன்னைக்கு கொஞ்சம் ஆனால் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட 23,400 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் அதை பிரேக் பண்ணிட்டு 400 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 400 கீழே நிறைய நாள் க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சு. இன்னைக்கு 400 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 23,000 23,200 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேப் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 23,100 இருக்குது அண்ட் 23,400. ஸோ மேபி இதுக்கு வந்துட்டு இதுதான் அதோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டுங்க. இதையும் தாண்டினா அப்புறம் டவுன் தான். 22,000 வந்துடுது. 22,000 கீழெல்லாம் போச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகும்னு சொல்ல முடியாதுங்க. பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஹெச்யூஎல் இந்த மாதிரி எல்லா எஃப்எம்சிஜியும் செம்மடி 3% கீழே வந்திருக்கு. அது போக என்டிபிசி, மகேந்திரன், கொடாக் பேங்க், ட்ரெண்டு, அல்ட்ராடெக், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே 2% கீழே இறங்கிருக்குங்க. பட் ஐடி எல்லாமே மேலே ஏறி இருக்கு. டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ், அப்புறம் டிசிஎஸ் இது எல்லாமே நல்லா மேலே ஏறி இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரீசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் யூஎஸ் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேட் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் ஆயில் பிரைஸ் அதனால $91 $94 மாறிடுச்சு. அது செகண்ட் ரீசன். தேர்ட் வந்து எஃப்ஏ ஸ்டில் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 3,091 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் 5,109 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால நெட்டாக பார்த்தீங்கன்னா 1,197 கோடி. பட் எஃப்ஏ ஸ்டில் இன்னைக்கும் செல் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அப்புறம் பாண்ட் ஈல்டும் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமாக அடி வைக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,200 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,000 தாங்க. பார்ப்போம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுற்றும். நான் சொன்ன மாதிரி இதை விட்டு மேலே போதா கீழே போதா அப்படின்னு பொறுத்தாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் வந்து QIP வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ QIPனா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாக நிதி திரட்ட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிரைஸ் வந்து 37.74 வச்சுருக்காங்க. அண்ட் எலிஜிபிள் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐ அண்ட் இன்சூரன்ஸ் இவங்களாம் வாங்கலாங்க. இயர்லி 52 வீக்ஸ் லோவில் தான் அது ஃப்ளோர் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் QIP போகிறாங்கன்னா கேஷ் வேணும் ஃபஸ்ட்டு. அண்ட் குயிக் கேஷ். நீங்கள் வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போடலாம், நிறைய போடலாம். பட் உங்களுக்கு சீக்கிரமே கேஷ் வேணும் அப்படின்னா QIP தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 35% அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. எதனால? டிவிஎஸ், பஜாஜ் இவங்களோட ஏத்தர் இவங்களோட அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரெசிவ் சேல்ஸ் இல்லை. அப்புறம் ஆப்ரேஷன் நிறைய இஷ்யூ இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த QIP வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால காம்படிட்டிவ்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஏத்தர் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுக்காக தான் வந்து QIP போகிறாங்க. ஃப்ளோர் பிளேஸ் வந்து 37.74 மார்க்கெட் கேப் வந்து 1,600. ஸோ QIP 5 to 10% டைலூஷன் நடந்தால் கூட 800 to 1,600 கோடி வந்து இவங்க வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம், கேஷ் வருது. பட் நமக்கு ஆஸ் அ பீப்புளாக வந்து கொஞ்சம் ரிஸ்க் தாங்க இந்த கம்பெனி. இப்படியே ஃபண்ட் ரேஸ் பண்ணிட்டு போனால் என்னைக்கு அவங்க ரெக்கவர் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க பார்க்கணும். ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இம்போர்ட்டுக்காக கவர்மெண்ட் ஒரு திட்டம் வச்சுருக்குங்க. MOOWR அப்படின்னு. இந்த திட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள் சொல்லுதுங்க. ஸோ MOOWR அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் அதர் ஆப்ரேஷன் அண்ட் வேர் ஹவுஸ் ரெகுலேஷன். இது 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஈஸியாக சொல்லணும்னா வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து மிஷினரி இல்லைன்னா கேபிட்டல் கூட்ஸ் வந்து இறக்குமதி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் டியூட்டி கிடையாது. நீங்கள் உடனே கட்ட வேண்டாம். உங்களுக்கு வந்து அது விலக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட வேர் ஹவுஸில் வச்சு உங்களோட உற்பத்தி பெருக்கலாம், எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்தியாவிலேருந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதை வந்து இப்போ என்ன இதை சரியாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்ஸை இறக்குமதி பண்ணணும், இந்தியாவிலே உற்பத்தி பண்ணணும் அண்ட் விற்பனை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா முழு பேட்டரி சிஸ்டமே வந்து இறக்குமதி பண்ணிடுறாங்க, கிரிட் ப்ராஜெக்டாக வைக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்கே இல்லை. இதனால நமக்கு பெரிய யூஸ் இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேட்டரி ப்ராஜெக்ட் செட்டப்பை இங்கே இறக்குமதி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதால ஒரு யூஸ் இல்லை. இவங்க இங்கேயே இறக்குமதி பண்ணி இங்கேயே பில்ட் பண்ணால் தான் வேலை வாய்ப்பு பெருகும், நமக்கும் அந்த டெக்னாலஜி தெரியும். ஸோ அப்படி பண்ணாமல் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா இந்த சில பிஎஸ்எஸ் நிறுவனம் வந்து கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி பேட்டரி சிஸ்டத்தை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. டைரெக்டாக கஸ்டமர்ட்டி கட்டாமல் ஒரு 10 to 12 வருஷம் வந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 1000கணக்கான கோடி கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு வருது, சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நல்ல நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைடு, அமர் ராஜா, டாடா நியூ எனர்ஜி. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்து இறக்குமதி பண்ணி இங்கேயே வந்து அந்த பேட்டரி பில்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் அண்ட் இவ்வளோயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் சில கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவில் வந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேட் இன் இந்தியா பேட்டரி வச்சிருக்க எல்லாருக்குமே நல்லது, மற்ற எல்லாருக்குமே இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க நம்ம சொல்லணும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது வந்து என்எம்டிசி ஸ்டீலுங்க. இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருந்துச்சு இந்த ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் என்எம்டிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க வந்து இந்த இரும்பு எஃகு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் நிறுவனங்க. 3 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் ஆனால் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த Q4 26 வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 391 கோடிங்க அவங்களோட ரெவன்யூ வந்திருக்கு. 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வருவாய் வந்து 3879 கூட உயர்ந்திருக்குங்க. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 57.7 கோடி நிகர லாபமே எடுத்திருக்காங்க. போன வருஷம் நஷ்டத்தில் இருந்துச்சு, 2025 நஷ்டத்தில் இருந்துச்சு, இப்போ லாபத்துக்கே வந்திருக்குங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% அவங்களோட உற்பத்தி உயர்த்திருக்காங்க, மெட்ரிக் டன் உயர்த்திருக்காங்க, 74% விற்பனை உயர்த்திருக்காங்க. ஸோ 2 ஆண்டுல கிட்டத்தட்ட 80% கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் இது வந்து பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இந்த என்எம்டிசி ஃபேக்டரி முழுமையாக வந்து இயங்கி இருக்குங்க. ஸோ செலவில் குறைச்சிருக்காங்க, அதனால லாபம் வந்திருக்கு. இதுதான் என்எம்டிசி பண்ண ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு பாருங்க, இந்த ஷேர் கிட்டத்தட்ட 47 வந்து 47 கிட்ட க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 53 வரை போயிட்டு இப்போ 50 வந்து நின்று இருக்குங்க. நல்லா ஏறி இருந்துச்சு இந்த ஸ்டாக் இன்னைக்கு. ஸோ கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆயிருக்குங்க, பிரேக் அவுட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் லாங் வே டு கோங்க. யாராவது வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜேஎம் ஃபினான்சியலுங்க. டோட்டலி ஆப்போசிட், என்எம்டிசி டோட்டலி ஆப்போசிட்டுங்க. இது வந்து இன்னைக்கு 8% குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரிசல்ட் வந்து அவ்வளோவா சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஜேஎம் ஃபினான்ஸ் என்னதுன்னா ஒரு மும்பை வந்து தலைமையிடமாக கொண்ட ஒரு டைவர்சிஃபைடு ஃபினான்ஸ் சர்வீஸ் கொண்ட நிறுவனங்க. இது ஃபர்ஸ்ட் 4 பிரிவு இருக்கு இதில். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐபிஓ, மெர்ஜரு, அப்புறம் அக்விசேஷன் பண்ணுற டீல் எல்லாம் பண்ணுறது. அப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட், இந்த ஹெச்என்ஏ வாடிக்கையாளர்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது தான் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்புறம் கிரெடிட் அண்ட் டெபிட் பிஸ்னஸ், லோனு, அப்புறம் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், ஆல்ரெடி அன்றைக்கே பார்த்தோம், அது ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் கடைசியாக அசட் மேனேஜ்மெண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட், பிரைவேட் கிரெடிட் இதெல்லாம் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி 4 பிரிவில் இந்த கம்பெனி வந்து இறங்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து Q4 26ல 162 கோடி இவங்களோட லாபம் 31% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர்ல. அதே மாதிரி வருவாயும் குறைஞ்சிருக்கு, எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணல. ஸோ அதனால தான் எனக்கு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட் குறைஞ்சது ஒரு 4 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ மார்க்கெட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2025 91 மெயின் போர்டு ஐபிஓ வந்திருக்கு. இது ஐபிஓ வச்சு எங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. 91 மெயின் போர்டு ஐபிஓ வந்திருக்கு. பட் 2020 இது வரைக்கும் 20 மெயின் போர்டு ஐபிஓ தான் வந்திருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து வர வேண்டிய அமௌண்ட் கரெக்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல ஃபீஸ் வந்து வரல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், ஏயும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இவங்க ஏன்னா ஃபீஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நிறைய பார்த்தோம் நம்ம, அந்த எக்ஸிட் வந்து நிறைய கம்பெனி குறைச்சிருக்காங்க. இவங்களும் வந்து எக்ஸிட் லோட வந்து குறைச்சிருக்காங்க. அப்புறம் கிரெடிட் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது. நமக்கே தெரியும், இந்த லெண்ட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இன்னைக்கு ஷேர் மட்டும் பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, ஷேர் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 128 இருந்து 116 போயிட்டு 17 போயிட்டு 118.17 இருக்கு. கிட்டத்தட்ட 100 ரூபாய் கீழே போனால் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனால் அதை போக மாட்டேங்க பாருங்க. பல நாள் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நான் பார்த்தேங்க. ஸோ இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். 80 அந்த இடத்துல பார்த்து மிஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் 80 போச்சுன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் எனக்கு. நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி வாங்கினா வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாடா நியூ, எத்தனை பேர் இந்த டாடா நியூ வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. பட் நான் இதை வச்சிருக்கேன். டாடா நியூ கார்டு தான் நான் வாங்கியிருக்கேன், ரூபே கார்டை வாங்கியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக இந்த டாடா சன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் போட்டு இருந்துச்சு, போர்ட் மீட்டிங். அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாடா டிஜிட்டல், செகண்ட் ஏர் இந்தியா, 3வது டாடா டெக்னாலஜி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான கேட்ட கேள்வி, எவ்வளோ நாள் தான் நம்ம காத்திருக்கிறது லாபம் வர்றதுக்கு. ஏன்னா டாடா இந்த டிஜிட்டல், இந்த டாடா நியூ ஆப் வழியாக அவங்களுக்கு ஒரு லாபம் வரல. ஸோ அவங்க இதோட போர்ட்ஃபோலியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட், அது கிராசரி டெலிவரி பண்ணுறது, டாடா 1mg ஹெல்த் கேர் ஃபார்மசி, குரோமா எலக்ட்ரானிக் ரீட்டைல், டாடா கிளிக் ஃபேஷனு, இப்போ டாடா நியூ சூப்பர் ஆப், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. பட் கொண்டு வந்தும் பெருசாக ஜெயிக்க முடியலைங்க. ஸோ போர்ட்ஃபோலியோனா ஒரு பிஸ்னஸோட தொகுப்பு, ஆனால் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. அது வந்து யூசர் அட்ராக்ட் பண்ணணும், பட் இது வந்து பண்ணலை. இப்போ வந்து அலிபே அப்படின்னு ஒன்று உண்டு, அது வந்து பேமெண்ட்லேருந்து வளர்ந்துச்சுங்க. அப்புறம் வந்து கிராப்னு வந்து அது வந்து ரைடு ஹெயிலிங்லேருந்து வளர்ந்துச்சு. ஜியோ வந்து எப்படி வளர்ந்துச்சு, ஒரு மலிவான சீப்பான டேட்டா கொடுத்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மக்களை ஈர்க்கிறதுக்கு இது எதுவுமே பண்ணலை இந்த டாடா நியூ ஆப். அதனால இது வளரவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் நம்ம வந்து இது வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமே இதை வந்து ரீவேம் பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் இதனால இது வந்து எப்படி ஒரு மாற்றம் அடையும் அப்படின்னு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். அப்போ ஒரு 7 ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4 குவார்ட்டரா வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் வந்து அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வந்து இப்போ 0.70 மார்ச் 26 குவார்ட்டரில். பட் இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 20.76. அப்புறம் டாக்டர் ரெட்டி, இவங்களை பார்த்தீங்கன்னா 2.65 இப்போ. பட் இதே போன வருஷம் 19.10 இருந்திருக்கு. அப்புறம் டோரண்ட் பவர் இப்போ 6.36 ரூபா. முன்னாடி பார்த்தீங்கன்னா 21 ரூபா இருந்துச்சுங்க இதோட ஏர்னிங் பர் ஷேர். நெக்ஸ்ட் கிளைண்ட் லிமிடெட்ங்கிறது போன வருஷம் 15.35 இருந்துச்சு, இப்போ 4.93 இருக்கு.
ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2.54 இருந்துச்சு, இப்போ 1.06 தான் இருக்குது. அப்புறம் தீபக் ஃபெர்டிலைஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 21.96, இப்போ 11 தான் இருக்குது. லாஸ்ட்டாக கெயின் போன வருஷம் 3.79 இருந்துச்சு, இப்போ 2.26 தாங்க இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. ஓகே நண்பர்களே, இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.